இன்னைக்கு வந்து ரீடிங் வந்து சாதாரணமா போக போறதில்ல. ஸோ, இன்னைக்கு யுனிவர்ஸ் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறாங்க. எல்லாரும் லைக் குடுத்துட்டு எனர்ஜிக்குள்ள வந்துருங்க. ஓகேங்களா? மூச்ச 3 டைம் இழுத்து விடுங்க. உள்ள மூச்சு இழுக்கும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன். நீங்க நெனச்ச எல்லா விஷயத்தையும் அட்ராக்ட் பண்ண மாதிரி கற்பனை பண்ணுங்க. மூச்ச வெளியில விடும்போது இருக்கிற எல்லா நெகட்டிவும் வெளியில போன மாரி கற்பனை பண்ணுங்க. கற்பனை பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு வீடியோ பாருங்க. கரெக்ட்டா உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இன்னைக்கு யுனிவர்ஸ் வந்து எப்பவுமே யுனிவர்ஸ்ட்ட நம்ம கொஸ்டின் கேட்போம். கரெக்ட்டுங்களா? அவங்க வந்து ஆன்சர் குடுப்பாங்க. நான் அத உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். பட் இன்னைக்கு அப்படி இருக்க போறதில்ல. நீங்க இப்போ எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கீங்க? அத அதுலேருந்து வெளியில கொண்டு வரதுக்கு உங்களுக்கு என்ன ஐடியாஸ் சொல்றாங்க? யார் உங்க லைஃப்ல வரப்போறாங்க? எந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் அடுத்தடுத்து உங்க லைஃப்ல நடக்கப்போது? அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு வந்து யுனிவர்ஸ் சொல்லப் போறாங்க. ஸோ, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ரீடிங்னே இத சொல்லலாம். ஓகேங்களா? உங்களோட லைஃப்ப டோட்டலா சேஞ்ச் பண்ண போற ரீடிங் சொல்லலாம். ஓகே, சூப்பர். ஆ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, கரெக்ட்டா உங்களுக்கு பொருந்தும். நெறைய பேர் வந்து மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்களா? வெளியிலயே வர முடியல, நரக வேதனையா இருக்கு. பட் அத விட்டு என்னால வெளியில வர முடியல. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க. கரெக்ட்டா? கஷ்டமா தான் இருக்கு. பட் ஏன் நான் அதுக்குள்ள போறேன்னு எனக்கே தெரியல. ஜட்ஜ்மெண்ட் எத்தன பேர் கேட்டீங்க? பாட்டம் டெக் பாருங்க. ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு. யுனிவர்ஸ் எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் தான் குடுக்குறாங்க. ஆக்சுவலா நீங்க எல்லாருமே பாசிட்டிவ் நம்ம சேனல் பார்த்து பார்த்து பாசிட்டிவ் ஆயிட்டு, பாசிட்டிவா தான் உங்களுக்கு கமெண்ட்டே வருது பாருங்களேன். யுனிவர்ஸ் கிட்ட இருந்து கமெண்ட் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா தான் வருது. ஏதோ ஒரு விஷயம் இப்போ உங்களோட கரண்ட் சூழ்நிலை என்னன்னா, நீங்க கரெக்ட்டா ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருக்கீங்க. பிசினஸா இருந்தாலும் சரி, கரியரா இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ற இடத்துலயா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதையே இல்ல. உங்களோட வேல்யூ என்னன்னா உங்களுக்கு தெரியவே இல்ல. பட் நீங்க தான் அது உள்ள போயிட்டு மாட்டிக்கிட்டு வெளியிலயே வரமாட்றீங்க. உங்களால அதுலேருந்து வெளியில வர முடியும். பிடிவாதமா நீங்க அத விட்டு வெளில வர மாதிரியே இல்ல. ஏன் அப்டின்னா, அங்க இருந்தா தான் நமக்கு ஹாப்பினஸ். அங்க தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்குது. அங்க இருந்தா தான் நம்ம ஹாப்பியா இருப்போம். அவங்க பேசினா தான் ஹாப்பியா இருப்போம். பேசலனா ஹாப்பின்றது நமக்கு சுத்தமா இல்லன்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள அங்கேயும் நீங்க மாட்டிட்டுருக்கீங்க. ஆனா, அங்க உங்களுக்கு உண்மை இருக்காது. அவங்க உங்கள மதிக்க கூட மாட்டாங்க. கேர் பண்ண மாட்டாங்க. உங்களோட அன்பு வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் அவங்க அன்பு குடுத்தா தான், அங்க இருக்கிறது அந்த சிச்சுவேஷன் தான் நமக்கு கரெக்ட்டுன்ற மாரி நீங்க அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு வெளில வராம இருப்பீங்க. இந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்டின்னா, யுனிவர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நன்றி சொல்லுங்க. ஏன்னா, உங்களோட சூழ்நிலைய அவங்க கரெக்ட்டா சொல்றாங்க பாருங்க. அதுக்கே நீங்க நன்றி சொல்லணும். பட் உங்களோட ஃப்ரெண்ட் இல்ல நீங்க அதிகமா ஷேர் பண்ண ஒரு பெர்சனா இருக்கலாம். உங்க ஃபேமிலில இருக்கிறவங்க யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கும் நடுவுல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரீசென்ட்டா வந்திருக்கும். அவங்க உங்கள விட்டுட்டு ரொம்ப தூரத்தில வந்து விலகி போயிருப்பாங்க. பட் அவங்க வந்து நீங்க 2 பேருமே வந்து அவ்ளோ அண்டர்ஸ்டாண்டிங்கில போயிட்டுருந்துருக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப அன்பு குடுத்துருப்பீங்க. அவங்களுமே கேர் குடுத்துருப்பாங்க. பட் ரீசென்ட்டா நீங்க வந்து பிரிஞ்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டுருப்பீங்க. வெளியிலேயே வர முடியாத ஒரு சூழ்நிலை. பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கரெக்டான இல்லாத இடத்துல போயிட்டு நீங்க மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டுருப்பீங்க. ஸோ, உங்களோட ஃப்ரெண்டு உங்கள ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க, உங்கள நல்லா கேர் பண்ணக்கூடியவங்க, உங்க 2 பேத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்க போயிருப்பீங்க இல்லையா? அவங்க உங்கள விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ, ரிட்டர்ன் அவங்க உங்க லைஃப்குள்ள வராங்க. உங்கள சேஞ்ச் பண்றதுக்கு யுனிவர்ஸ் அனுப்புற ஒரு ஆள் தான் அவங்க. ஓகேங்களா? அவங்க வந்து சாதாரணமாலாம் உங்க லைஃப்ல வரல. இப்போ நீங்க சந்திச்சிட்டு இருக்க இந்த சூழ்நிலைய சேஞ்ச் பண்றதுக்கு யுனிவர்ஸே அனுப்புற ஒரு ஆள் தான் அவங்க. ஆக்சுவலா நீங்க சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. யுனிவர்ஸோட நல்லா கனெக்ட் ஆகக்கூடிய ஆட்கள் தான். ஆனா உங்களோட சக்தி என்னன்றது உங்களுக்கே தெரியாது. யுனிவர்ஸ் சொல்றாங்க, உங்க வாழ்க்கையில புதுசா ஒரு மாற்றம் வரப்போகுது. நீண்ட நாளா நீங்க ஆசைப்பட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் இப்ப நடக்க போகுது. அது யாரோ ஒரு பர்சனால தான் நடக்க போகுது. யாரோ ஒரு ஆள். உங்களோட மேபி ஃப்ரெண்டா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு ரொம்ப நல்லா நெருக்கமானவங்களா இருக்கலாம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலிக்குள்ள கூட இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில போயிட்டுருக்கும். நீங்க வந்து சடனா பிரிஞ்சு அவங்க வந்து உங்கள விட்டுட்டு போயிருப்பாங்க ரொம்ப தூரம். பட் உங்களோட நீங்க குடுத்த அந்த லவ் எல்லாம் தெரிஞ்சு ரிட்டர்ன் வந்து அவங்க வந்து உங்ககிட்ட வருவாங்க. இது வந்து யுனிவர்ஸ் அனுப்புற ஒரு விஷயம். சரிங்களா? யுனிவர்ஸா அனுப்பி வைக்கிறாங்க. "போ! நீ வந்து அவ்ளோ கேர் குடுத்து பார்த்துக்கிட்டல்ல. இப்போ அவங்க பிரச்சனையில இருக்காங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவங்க மாட்டிட்டுருக்காங்க. ஸோ, அந்த சூழ்நிலையிலருந்து அவங்கள அழகா வெளியில கொண்டு வந்து சேஃபா யுனிவர்ஸோட கனெக்ட் பண்றதுக்கு தான் அவங்க வந்து உங்கள அனுப்புறாங்க. யுனிவர்ஸ் அனுப்புறாங்க. ஓகேங்களா?"
நீங்க இப்போ சந்திச்சிட்டு இருக்க சூழ்நிலை ரொம்ப நரக வேதனைன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல தான் நீங்க அடிக்ட் ஆயிட்டு, அங்க தான் நிம்மதி, அங்க தான் சந்தோஷன்ற மாதிரி நீங்க போயிட்டு நீங்களா வாண்டடா மாட்டிக்கிறீங்க. அவங்க கூப்பிட்டு வச்சு உங்கள வந்து டார்ச்சர் பண்றாங்களோ இல்லையோ, பட் நீங்களாவே அன்பு இங்க தான் இருக்கு. இவங்க தான் நம்மள நல்லா கேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே வாலண்டரா போய் மாட்டிக்கிட்டு, அப்புறம் நீங்க தான் கஷ்டப்படுறீங்க. இப்படி கஷ்டப்படுத்துறாங்க, இப்படி நம்மள டார்ச்சர் பண்றாங்களே, நம்மள புரிஞ்சுக்கலையே சொல்லிட்டு ஆக்சுவலா நீங்களே போய் மாட்டிக்கிறீங்க. அவங்களாம் உங்கள வந்து அவங்களா கூப்பிடுறதோட நீங்களா தான் போய் மாட்டிட்டு கஷ்டப்படுறீங்க. பட் இது உங்களுக்கு ஒரு ரியாலிட்டி புரியறதே கிடையாது. யாரையும் யாராலயும் மாத்தலாம் முடியாது. ஓகேங்களா? உங்கள மாத்துறதுக்கு தான் யுனிவர்ஸ் ஒரு ஆள் அனுப்புறாங்க. ஏன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்கள கேர் பண்ணணும். உங்கள வந்து செல்ஃப் லவ் பண்ணணும். உங்கள நீங்க வந்து எந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க நெனைக்கிற எல்லா விஷயமுமே நடக்க ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? இதுதான் ரியாலிட்டி. இத தான் யுனிவர்ஸ் வந்து உங்களுக்கு குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. பழைய ஆட்கள் மூலியமாவே உங்களுக்கு குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. புதுசா ஒருத்தவங்கலாம் வரப்போறது கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். உங்கள நல்லா கேர் பண்ணவங்க தான். உங்களுக்கு சர்ப்ரைஸ் திடீர்னு வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் குடுக்கலாம். திடீர்னு வந்து உங்க முன்னாடி நிக்கலாம். திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரலாம். இல்ல திடீர்னு ஒரு மெசேஜ் வரலாம். எப்படியோ ஒரு விஷயத்துல யுனிவர்ஸ் வந்து உங்கள வந்து கனெக்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ அப்படி ஒரு பெர்சன் உங்க லைஃப்ல வரம்போது சேஞ்சஸ் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் மாட்டிட்டு தத்தளிச்சுக்கிட்டு வெளியிலேயே வர முடியலன்னு மாட்டிட்டு இருக்கீங்க பாருங்க. அதுலேருந்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து யுனிவர்ஸ் உங்களை சேவ் பண்ணுவாங்க. பிஸ்னஸில் நீங்கள் மாட்டிட்டு இருந்தாலும் அந்த பர்சன் வந்து உங்களை சேவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் லைஃப் வந்து பேலன்ஸ்டாக போகும். ஓகேங்களா? அந்த பர்சன் உங்க லைஃப்குள்ள வந்ததுக்கப்புறம், உங்க லைஃப் வந்து பேலன்ஸ்டா போகும். நீங்க ரொம்ப போல்டா மாறிடுவீங்க. யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி. பார்த்தீங்களா பாட்டம் டெக். பாட்டம் டெக்ல கூட பாருங்க, பழைய லைஃப் எல்லாம் முடிஞ்சுட்டு, புதுசா நீங்க ஹீல் ஆக போறீங்க. உங்களோட சக்ரா வந்து ஹீல் ஆக போகுது. ஆக்சுவலா நீங்க இதில மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கவங்க கூட இருக்கலாம். சக்ரா ஹீலிங் ஆல்ரெடி பண்ணலாம். யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுற பெர்சனா தான் கண்டிப்பா நீங்க இருப்பீங்க. ஸோ, உங்கள பேலன்ஸ்டா கொண்டுட்டு போறதுக்காக தான், இப்படி ஒரு பெர்சனையே உங்க லைஃப்ல வந்து அனுப்புறாங்க யுனிவர்ஸ். நீங்க நெறைய ட்ரெடிஷ்னல் வந்து ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய பெர்சனா கூட இருப்பீங்க. ஓகேங்களா. இன்னொன்னு யுனிவர்ஸ் வந்து சாவி குடுக்குறாங்க. நீங்க தான் பூட்ட வந்து ஓப்பன் பண்ணிட்டு வெளியில வரணும். அதுக்குள்ளேயே மாட்டிட்டு இருக்கிறத விட, அப்படி எப்படி வெளியில வரதுன்னே தெரியல. ரொம்ப வந்து கஷ்டமா இருக்குன்னா, ஆக்சுவலா நீங்க வெளியில வரதுன்னா, அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகுறதில்ல. சில பேர் மூவ் ஆன் ஆயிருப்பீங்க. சில பேர் மூவ் ஆன் ஆகணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் மனசளவுல ஸ்ட்ராங்கா ஆகணும். அது எப்படின்னு தெரியலையே! அப்படின்ற மாரி குழப்பத்தில இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு பெர்சன் உங்க லைஃப்ல வந்து உங்கள மனசளவுல தான் ஸ்ட்ராங் ஆக போறாங்க. இப்போ பார்த்துட்ருக்கவங்கள்ல என்னலாம் ராசிக்காரங்க நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மிதுன ராசி, துலாம் ராசி, கும்ப ராசி, ஆ கடகம், விருச்சிகம், மீனம். இந்த ராசிக்காரங்கள நீங்க வந்து பார்த்துட்ருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. இது இன்னும் அதிகமாவே உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ, இப்ப நீங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த விஷயம் உங்க லைஃப்ல வந்து நடக்க போகுது. அ அனலைஸ் பண்ணி பாருங்க. யாராவது ஒருத்தவங்க அப்படி உங்க லைஃப்ல வந்து போயிருக்கலாம். ஸோ, அகைன் அவங்களால தான் உங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆக போகுது. இன்னொன்னு உங்கள வந்து மென்டலி ஸ்ட்ராங் ஆக்க போறாங்க. ஓகேங்களா? ஸோ, இந்த விஷயத்தலாம் நீங்க மேஜிக் மாரி அட்ராக்ட் பண்றதுக்கு மேஜிக் அப்படின்றத கமெண்ட்ல குடுத்துருங்க. யுனிவர்ஸ் பாருங்க எவ்வளோ அழகா உங்களுக்கு வந்து ரீடிங் சொல்றாங்க பார்த்தீங்களா? ஆக்சுவலா இது வந்து நான் சொல்ல கிடையாது. நெறைய கிளையண்ட் வந்து என்கிட்ட ரிப்பீட்டடா வருவாங்க. நீங்க சொன்னது நடந்துருச்சுன்னு. இதில என்ன ஒரு மேஜிக்னா, யுனிவர்ஸ் தான் வந்து நடத்தி வைக்கிறாங்க. யுனிவர்ஸ் தான் அவங்கள வந்து எங்கிட்டயுமே அனுப்புறாங்க. யுனிவர்ஸ் குடுக்குறத நான் உங்களுக்கு கன்வே பண்றேன். அவ்வளோதான். இதில என்னோட பங்குன்றது ஒண்ணுமே கிடையாது. ஸோ, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் இல்லாம போகிற லைஃப்ப பேலன்ஸ் ஆக்குறதுக்காக தான் அந்த பெர்சன் வராங்க. அந்த பெர்சன் வந்ததுக்கப்புறம் யுனிவர்ஸோட நீங்க நெறையா அட்டாச் ஆக ஆரம்பிப்பீங்க. இப்போ இருக்கிற டிப்ரஷன், குழப்பம் எல்லா சூழ்நிலையும் போயிட்டு, ஒரு நார்மலா, காமா லைஃப் வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. யாரெல்லாம் உங்கள கஷ்டப்படுத்துனாங்களோ, அழ வச்சாங்களோ, அவங்களுக்கெல்லாம் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். என்ன நீ கஷ்டப்படுத்த முடியாது. நகர்ந்து நில்லு. என்னோட ஒர்க்க நான் பார்க்கணும். இப்ப நீ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத." அப்படின்ற மாதிரி நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. பாட்டம் டெக்கும் பாருங்க, சில விஷயம் நான் வந்து சில பேருக்கு இது கனெக்ட் ஆகும். ஆ பிஸ்னஸ் சம்மந்தமா, இல்ல கரியர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, இல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு, ம்
வெளிநாடுகள்ல உங்களோட பெர்சன் வந்து போயிருக்கலாம். நீங்க அன்பு காட்டின ஒரு பெர்சன் வந்து உங்கள விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு ஃபாரினுக்கோ, இல்ல வெளியூருக்கோ பணம் சம்பாரிக்கணும். ஃப்யூச்சர்ல வந்து இன்கம் ரொம்ப இம்பார்ட்டன்றதுக்காக கரியர ஃபோக்கஸ் பண்ணிட்டு உங்கள விட்டு மூவ் ஆன் பண்ணி போயிருக்கலாம். உங்களோட லைஃப் வந்து பேலன்ஸ் இல்லாம போகுது இல்லையா? அந்த வந்து பேலன்ஸ் கொண்டு வரதுக்காக அவங்க மூவ் ஆன் ஆயிருக்கலாம். ஸோ இன்னொன்னும் பார்த்தீங்கன்னா, யுனிவர்ஸ் உங்கள என்ன கைட் பண்றாங்கன்னா, இதுவரை நீங்க வந்து பண்ணாம இருந்திருக்கலாம். இப்போ இதுக்கு மேல நீங்க பண்ணுங்க. தானம் பண்ண சொல்றாங்க. ஸோ உங்க லைஃப் வந்து பேலன்ஸா போகணும்னா, ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்து தானம் பண்ண சொல்றாங்க. அம் ஆசிரமத்தில குழந்தைங்க இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு, சாப்பாட்டுக்கோ, இல்ல ட்ரெஸ்ஸு, நோட்டு, பேனா, பென்சில் இந்த மாரி ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்த உங்களால முடிஞ்ச விஷயத்த தானம் பண்ணுங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அது வந்து சாதாரண விஷயம் இல்ல. நீங்க ஒரு சின்ன விஷயத்த தானம் பண்றீங்கன்னா கூட, யுனிவர்ஸ் உங்களுக்கு பல மடங்கு திரும்ப குடுப்பாங்க. இப்போ இக்கட்டான சூழ்நிலையில இருக்கீங்க இல்லையா? இத மாத்த போறது யுனிவர்ஸ் தான். ஸோ யுனிவர்ஸோட நீங்க கனெக்ட் ஆகணும்னா, உங்களுக்கு முடிஞ்சது எல்லாமே மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து நம்ம சப்போர்ட் பண்றோம், அவங்களுக்கு வந்து தானம் பண்றோம். ஸோ நமக்கு நல்லது வந்துரும், பாசிட்டிவா வந்துரும். அப்படி நெனச்சு நீங்க பண்ணவே கூடாது. எதார்த்தமா, இயல்பா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே அவங்க கிட்ட வைக்காதீங்க. நான் ஒரு விஷயம் பண்றேன், இதுக்கு வந்து ஆப்போசிட்ல வரப்போறது எனக்கு நல்ல விஷயம் தான். அப்படி நெனைக்கவே கூடாது. ஓகேங்களா? நம்மளோட கர்மா எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு குடுக்கக்கூடாது. நீங்க ரியாலிட்டியா, உண்மையா ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களுக்கு குடுத்தீங்க அப்படின்னா, ரிட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு விஷயமும் எதிர்பார்க்காம பண்ணும்போது தான் பல மடங்கு மேஜிக் மாதிரி உங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? எல்லாரும் பாசிட்டிவ் ஆயிட்டீங்களா? ஸோ இப்போ வந்து சொல்லலாமா? "ஐ அம் த கிங், ஐ அம் த குயின், ஐ அம் த மேக்னட்" அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. நமக்கு நம்ம தான் குயினு, நமக்கு நம்ம தான் கிங்கு. நமக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும், நல்ல விஷயங்கள எல்லாத்தையும் நம்ம மேக்னெட் மாதிரி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குன்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்பவுமே அத மட்டும் மறக்காம இருங்க. எல்லாமே பாசிட்டிவா நடக்குது. பாசிட்டிவா மட்டும் தான் நடக்குதுன்றத நெனைங்க. நெகட்டிவ்குள்ள திரும்ப திரும்ப போக வேண்டாம். நெகட்டிவ் தாட்லாம் விட்டுருங்க. யுனிவர்ஸே உங்களுக்கு ஒரு ஆள அனுப்புறாங்க. உங்கள கைட் பண்றாங்க. வெளியில கொண்டு வராங்க. நார்மலா உங்க லைஃப் வந்து பேலன்ஸ்டா கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ நீங்க கவலைப்படாம மட்டும் தைரியமா இருங்க. இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டேரோ கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. மெடிடேஷன் கிளாஸஸும் அவைலபிளா இருக்கு.